கோவிந்தா. திருப்பதி பயலுங்கடா. எத்தனை ஸ்டெப் பண்ணா? என்ன ஆதவா இப்பயே நாக்கு தள்ளுதா? ஃபைனலி 2000 கம்ப்ளீட்டட். கோவிந்தா ஓடிவா கோவிந்தா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் திருப்பதி போயிருந்தோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் நைட் டைமே நடந்து அந்த மலைக்கு போனோம். இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் திருப்பதி அனுபவன்றனால, ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகிறோன்றனால உண்மையிலே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே போனேன். ஏன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே போடு என்ன பையன் இந்த பஸ்ல தான் வந்தோம். இடையில ஒரு ஸ்டாப்பிங். போகிற வரல நல்லா தூக்கத்தை போட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன். முடிச்சு பார்த்தா ஆந்திராவே வந்துருச்சு. வர பில்லர் ஃபுல்லாகவே நாமமாக போட்டிருக்காங்க. எதுக்குடா நாமத்தை போட்டு வச்சுருக்கீங்க என்னடான்னு கேட்டால், கடைசியில் அண்ணன் சொல்கிறாரு, திருப்பதிக்கு வர காணிக்கைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை எடுத்து இந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இந்த திருப்பதி தேவஸ்தானம். இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்களாமா அப்படின்னு சொன்னார் அண்ணா. பஸ் வந்து கரெக்டாக ஆந்திரா பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டாங்க. நான் வருது ஆந்திராவுக்கு தான் ஃபஸ்ட் டைம்ன்றனால என் கால் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன் பிஜிஎம் போகிறதுக்காக. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வந்தோம். பட் ஆல்ரெடி லேட்டுன்றனால பார்சல் வாங்கிட்டு மேலே போகிறவள்ள சாப்பிட்டுலான்னு பார்சல் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பார்சலை வாங்கிட்டு ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம் கைஸ். கரெக்டாக திருப்பதி அடிவாரத்தில் வந்து நம்ம இறங்கிட்டோம். நம்ம வந்து பஸ்ஸில் போக போகிறதில்ல, நைட் டைமில் நடந்து தான் போக போகிறோம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம நைட் டைம் வந்ததேவும். லக்கேஜோடலாம் கண்டிப்பாக நம்மளால் மேலே போக முடியாது. அதனால் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினா லெஃப்ட் சைட்லேயே ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டேக் பண்ண சொல்லுவாங்க. டேக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஒன்ஸ் அவர் ஸ்கேன் பண்ணிட்டார் அப்படின்னா உங்கள் பேக் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். உங்கள் பேக் மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், உங்கள் பேக் ஆல்ரெடி மேலே வந்துருச்சு, நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் வரும்போது அப்படின்ட்டு. நீங்கள் மேலே போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக் எடுத்து கொடுத்துருவாங்க. வணக்கம் மக்களே, ஒரு வழியாக வந்துட்டோம். அப்படியே அண்டர் கிரவுண்டில் நம்ம போக போகிறோம். எத்தனை ஸ்டெப் பண்ணா? 3550 ஸ்டெப்பு. அங்க பாருங்க, பிரம்மாண்டமா இருக்குல்ல. நம்பர் போட்டுருப்பாங்களோ? நம்பர் போட்டுருப்பாங்க. அது 50 பட்டி தான். கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா குயில். என் காலை பாருங்க, குடுக்கணும். இப்பயே கோயில் வயிற்று 250 ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 250 ஒரு கோபுரம் இருக்குயா, தெரியுதான்னு தெரியல இருட்டா இருக்கனால. ஹரிபாபு புள்ளாரோ என்ன ஆதவா இப்பயே நாக்கு தள்ளுதா? அதனால முடிஞ்ச பேச வாங்கிட்டான். கோவிந்தா 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 கோவிந்தா. கரெக்டா நம்ம நடந்து போற ஏரியா மட்டும்தான் லைட்டு. நம்ம சுத்தி ஃபுல்லா காடுதான், ஃபுல்லா இருட்டா இருக்கு. இந்த டைம்ல பஸ் மேல போகுது. நம்ம ஏன் நடந்து போறோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான். ஏரெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டு சாப்பிடலான்னு உட்காந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். 500 ஸ்டெப்ஸ். எல்லாரும் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. ஏறுவோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு ஏறுவோம் அப்படின்ட்டு. நல்லா இருக்குல்ல ஜாலியா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது சொல்லுங்க. போற வழில கடை, ரெஸ்ட் ரூம், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க.
1000 ஸ்டெப் கம்ப்ளீட். வெற்றிகரமாக 1000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என் பையனை காணோம். அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. நம்ம போலாம். பரவாயில்லப்பா, ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிக்கல் சென்டர்லாம் இருக்கு. 1500 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 1500 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம டிஃபன் சாப்பிட்டு மட்டும்தான் ஒரு பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நடந்து இப்போ 1500 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நம்ம பையன் அழகானோம். கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா போலாம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? கோவிந்தா. அதுவா என்னடா முடியுதா இல்லையா? அதுவா ஸ்டோர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சூட வச்சுக்கிட்டே போறாரு மேல, இன்னொருத்தர் அந்த சூடத்தை ஏத்திக்கிட்டே வராங்க. அதே மாதிரி சில பேர் குங்குமத்தை அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் வச்சுக்கிட்டே வராங்க. எல்லா வேண்டுதல். ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தரமா இருக்கு. ஃபோன்ல நல்லா தெரிய மாட்டேது, கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. கோவிந்தா ஓடிவா, கோவிந்தா கோவிந்தா ஓடு. ஹரிபாபாண்ணா, இது எத்தனை டைம் இந்த கோயிலுக்கு வர? 18. அதுவும் நிறைய டைம் இந்த ஸ்டெப்ஸ்ல தான் ஏறி வருவாராம். ஒரு 15 வாட்டி ஸ்டெப்ஸ்ல வந்துருக்கு. 18ல 15 வாட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, நாக்கு தள்ளுதுங்க. வேற லெவல். 2 வாட்டி எனக்கு கூட. ஆதவன் நம்ம முதல் வாட்டி. மளிகை வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் போகும்போது தான் புளி இதெல்லாம் வரும்ன்ட்டு நிப்பாட்டி விடுவாங்க. நீ தான் பார்த்துருக்கியாண்ணா புளியா? போகும்போது எப்படி பார்த்தாலும் எவ்வளோண்ணா, அங்கேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். 2000 நைட்டில் மட்டும், அது பகலில் கிடையாது. நைட்டில். ஆமாம், 10 ஆயிடுச்சு. 10 கூட ஆகல. 9:40. ஆமாம், கரெக்டாக நாங்கள் 8:30க்கு ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் 2000 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 200 ஸ்டெப் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தானா பார்ப்போம், காமிக்க போகிறோம். Finally 2000 completed. Finally we are completed 2000 steps. இது போறெல்லாம் ஃப்ளாட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். 2000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இந்த மாதிரி தான் நிறைய கடை இருக்கும். ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தான், ஈஸியாக நடந்து போகலாம். கரெக்டாக மேலே வரோம், ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இனி கூட்டம் சேர்ந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆமாம், ஸோ சேட்டில் நம்மளை சீக்கிரமாக 1 ஹவரில் ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் ரீச் பண்ணியும் நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் பொறுமையாகவே நடந்து வந்துக்கலாம் போல. என்னன்னா சரி, எல்லாம் ஒரு ஆர்வம் தான், என்ன பண்ணுறது. போகிறவரெல்லாம் நிப்பாட்டி போட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஏற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன், ஒரு குழந்தைய வந்து புலி வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சாமா. அன்னையிலேருந்து இந்த மாதிரி ரெகுலேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா கூட்டமாக ஸ்டாப் பண்ணி ஒரு கூட்டமாக போகும்போது சவுண்டோடு போகிறனால எந்த அனிமல்ஸும் வராது அப்படின்றனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ தனித்தனியாக போனால் ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு க்ரௌடை ஸ்டாப் பண்ணி அப்படி க்ரௌட் ஆன பிறகு அலோவ் பண்ணுறாங்க. போனவர்கள் அப்படி நிப்பாட்டி போட்டால் எப்படி போகிறது? பாருங்க, ஏதோ சரக்கடிச்ச மூஞ்சி மாதிரி போதைக்கு மாதிரியே இருக்கான். பாவம் ஏறி ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். மேலே ரோடு, கீழே பாலம், அதை வெளியே நம்ம போகிறோம். என்ன சொன்னா? இந்த கேமரா போட்டியா? யூடியூப் சேனல்ல வரும் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? யாருன்னா அது? யாரு தோழியா தோழனான்னு தெரியல.
ஆமா சாயனடா சாயம் இல்லடா தோழி என்னன்னா இப்போ கரெக்டாக நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி முடிச்சுட்டு ரோட்டில் நடந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரோடு, இன்னொரு சைடு நம்ம நடந்து போயிருக்காங்க வழி. திருப்பதி பயலுகடா. இன்னும் கொஞ்சம் தலை தான், கொஞ்ச நாள் இல்லை, இப்போ நீ மேலே தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அந்த லாஸ்ட் 500 ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. டிஃபிகல்ட் ஏறுறோம் நீங்க பாருங்க. ஏறுறோம், கவி ஏறுறாரு, நான் வீடியோ எடுக்க போறேன். இது முடிச்சிட்டுனா அவள முடிஞ்சிச்சிடும். இங்க வந்து பார்த்தா பயமா இருக்கு. வட்டி காசுல வாடா கோவிந்தா கோவிந்தா. கூட தான் வந்தாங்க, திடீர்னு முட்டி போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா 3550 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். இனி பெருமாளை பார்க்க போகிறோம். என்னன்னா பெருமாள் தானே. கீழே லக்கேஜ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட டிக்கெட்டு. இப்போ அதை நம்ம இங்கே கொடுத்து நம்ம லக்கேஜை வாங்க போகிறோம். கீழே போட்ட பேக் எல்லாத்தையும் டோக்கன் கொடுத்துட்டு டோக்கன் பேக் எடுத்தாச்சு. இப்போ குளிச்சுட்டு தரிசனத்துக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளே கிளம்பிட்டாங்க. பார்ப்போம். நல்லா 1 மணிக்கு தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கோம் 1 மணிக்கு. டீ குடிச்சுக்கிட்டு சூடாக இருக்குங்க. இவங்கெல்லாம் டீ குடிக்கிறாங்க. எப்படி இருக்கு டீ? நல்லா இருக்கா? ஓகே இல்லைங்க, காஃபி பழகிற வேண்டியது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். நான் நினச்சேன் இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலே வந்தனுமே கோயில் லைனில் கேட் மாதிரி போட்டு அடிச்சு உள்ள வருவான்னு பார்த்தா இங்கே மேலே ஒரு ஊரே இருக்கு. அதுவும் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு கேட் இருக்கு போல. சரி, ஃபைனலி ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வந்து குளிச்சு முடிச்சுட்டு தரிசனத்துக்குள்ள நுழைய போகிறோம். எப்போ வெளியே வருவோன்னு தெரியாது, வந்துட்டு பார்ப்போம். டாட்டா. டாட்டா காட்டுங்க. டாட்டா. ஆமா, லாக்கர்ல வைக்கலான்னு பார்த்தா லாக்கர் ஃபுல்லு. அங்க போய் நிக்கிறாங்க கியூல 50 பேரு. எப்பா, சரி பேக்கோட போயிட்டு செல்போன் கொடுக்குற இடத்துல கொடுத்துடலான்ட்டு அப்படியே வந்துட்டோம். எப்ப வெளியே வர போறோம் சத்தியமா தெரியல. வெளியே வந்த பிறகு சந்திப்போம். டாடா. நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு போனேன். என்ன ரூமில் போட்டு அடைச்சி உட்காரான்ட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, கரெக்டாக மேலே போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது நான் என்ன நினச்சேன், பழனி மாதிரி சரி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே சரி எங்கேயோ கொஞ்சம் அடைச்சி போட்டு சாமியை பார்க்க விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் மேலே போய் பார்த்தா தான் தெரியுது மேலே ஒரு ஊரே இருக்கு அப்படின்ட்டு. எந்த கேட்டில் போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அண்ணா நம்ம கூட வந்தது நல்லா கைட் பண்ணி அவர் தான் கூட்டு போனார். அவர் பேசி சரி ஒரு ஸ்மாலில் ஏறி ஒரு கேட் வழியாக ஓப்பன் உள்ளே போயிட்டோம். போயிட்டு செஞ்சுட்டாங்க. காலைல ஒரு 2:30-3 மணிக்கு உள்ளே போயிருப்போம்னு வச்சுக்கோங்க. நைட்டு 10 மணிக்கு தான் சாமியாவே பார்க்க விட்டாங்க. சாமியை பார்க்க போகும்போது லிட்டரலி கூப்ஸ் தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போனவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன். கரெக்டாக போகும்போது அந்த சாமி இருக்கிற இடம் மட்டும், அது கருவறை மட்டும் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிருக்கு. அந்த சாமி இருக்கிற ஏரியா மட்டும் விளக்குல அந்த வெளிச்சத்தில் தெரியுது. உண்மையிலே வேற மாதிரி ஒரு இது. நல்லா ஹைட்டா அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே இதாகிடும். நான் லிட்டரலி நாங்கள் போன லைன்ல அப்படியே ரொம்ப புஷ் பண்ணல எங்களை. நல்லா நின்று நல்லா பார்த்து சாமி நான் அப்படியே வச்சக்கிடுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்கள் போகும்போது அது பிரசாதத்துக்கு ஒரு லட்டு கொடுப்பாங்க. அந்த லட்டு கொடுக்கல, ஒரு மாதிரி பருப்பு சாதம், நெய் பருப்பு சாதமாக சம்திங் ஏதோ கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறி கிளம்பிட்டோம். வெளியே வேற லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.